நான் ஃபைனலாக நம்ம சேனலில் இப்பவும் மானிட்டைஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம கிட்ட இருக்குது நம்ம வாங்கின மைக்லேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் விளாக் நம்ம சேனல் மானிட்டைஸ் பண்ணுறதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மைக்கை அப்படியே வாங்கி அப்படியே வச்சுருந்தேன். யூஸ் பண்ணவே இல்லை, அன்றைக்கி டெஸ்ட் பண்ணி அப்படியே ஓரமாக வச்சுட்டேன். இப்போ நம்மளுக்கு என்ன டாபிக்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் 500 சப்ஸ்கிரைபர் 3000 வாட்ச் ஹவரை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி நம்ம சேனலை வந்து ஆஃப் மானிட்டைசேஷன் பண்ணியாச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துல இப்படி நிற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து என்னால் மாத்திரம் இல்லை, என்னோட உழைப்பு இருக்கு, உங்களோட சப்போர்ட் இருக்கு. உங்க சப்போர்ட் கொடுத்ததுனால தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறேன். பிகினர்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, நானும் ஒரு பிகினராக என்ன நினச்சேன்னா, யூடியூப்ல நம்ம வீடியோ அப்லோட் பண்ண உடனே நம்ம எக்கச்சக்கமாக பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம எல்லாரும் உள்ளே வருவோம். இது அப்படி இல்லை. நம்ம சேனலில் வீடியோ போட அது வந்து சின்னதாக தவுண்டு இந்த மாதிரி வந்து நிற்கையில் தான் நம்மளுக்கு ஒரு கிக்கே இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து யூடியூப்பில் போட்ட உடனே வீடியோ ரீச் ஆகி நம்ம வந்து நிறைய பணம் சம்பாதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது முட்டாள்தனம். நான் இந்த சேனலில் வந்து 2 வருஷமாக நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 வருஷத்தில் நான் ஃபஸ்ட்லாம் வீடியோ போட்டேன், அந்த அளவுக்கு எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியலை. நான் இப்போ போட்டு ஒரு வருஷமாக தான் நான் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் நான் ஒர்க் பண்ணி என்னோட வாட்ச் ஹவர் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா 5000க்கு மேலே வாட்ச் ஹவர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒன்லி வீடியோவில் மாத்திரம், ஷார்ட்ஸில் கிடையாது. 2 வருஷத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் கிட்டலாம் அப்பமே வந்துருச்சு. இப்போ நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் தாண்டி நம்ம இப்போ வந்து இந்த இடத்துல இப்படி நின்றுக்கிட்டு இருக்கோம். 1000 பேர்னா பார்க்குற நம்பர் சின்னதாக இருக்கலாம், 1000 பேர் ஒன்றா வந்து நின்னா எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். நம்ம இந்த இடத்துல இவ்வளோ பேர் மனசில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கையில எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 3000 வாட்ச் ஹவர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணி எல்லாம் தரவா முடிஞ்சு, யாரோ சப்போர்ட்டும் கிடையாது. நம்ம உழைப்பால் இந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க மூலியமாக வந்து இவங்க மூலியமாக இருந்தோன்னே. ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு சப்போர்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி ஐடியா கொடுப்பாங்களே தவிர உங்களுக்கு பக்கத்துலேருந்து புஷ் பண்ணி அனுப்ப மாட்டாங்க. உங்கள் வீடியோவுக்கு நீங்கள் தான் எடிட் பண்ணணும், உங்கள் வீடியோவுக்கு நீங்களே தான் எல்லாம் ரெடி பண்ணி தன்மையில் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், டைட்டிலாக இருக்கட்டும், ஹேஷ்டேக்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நீங்களாக தான் ஒர்க் பண்ணால் தான் இந்த இடத்துல வந்து இருக்க முடியும். இப்போ என்னோடய வீடியோ இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவுக்கு உங்கள் லவ்வும் உங்கள் சப்போர்ட்டும் இருக்கிறதுனால நல்ல அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது நம்ம வந்து இன்னும் எவ்வளோ அச்சீவ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 3100 வாட்ச் ஹவர்கிட்ட வந்துட்டோம். என்னோடய சேனலில் எல்லாம் தரவாக இருக்கிறதுனால மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணி நம்மளுக்கு உடனே நம்ம சேனலில் வந்து 7:30 மணிக்கு நான் அப்ளை பண்ணேன், நைட்டு 7:30 மணிக்கு சவுதியோட டயத்தில். அதுக்கு வந்து நம்ம வந்து அக்கௌண்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் யூடியூப் ரிவ்யூக்கு போவோம். யூடியூப்பில் வந்து அவங்க எல்லாம் செக் பண்ணிவிட்டு யூஆர் யூடியூப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மெயில் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்க்கல தான் நம்மளுக்கு தெரியும். அது ஒய்டி ஸ்டுடியோவில் போய் செக் பண்ணி பார்க்கல நம்மளுக்கு ரெவென்யூ எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா உங்களோட எத்தனை வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டும். அதுக்கப்புறம் பக்கத்தில் வாட்ச் ஹவரை காட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு மந்த்லி ரெவென்யூ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதுவும் உங்களுக்கு ஆப்ஷன் வரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு 3000 வாட்ச் ஹவர்லாம் என்னெல்லாம் வருது, என்ன ஃபீச்சர்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஷிப் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சூப்பர் சாட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வச்சு நம்மளுக்கு எந்த யூஸுமே கிடையாது. நம்ம இதை எனேபிள் பண்ணுறதுனால நம்மளை வந்து இப்போ தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா லேக்ஸில் வச்சுருப்பாங்க, மில்லியனில் வச்சுருப்பாங்க, அவங்களுக்குலாம் மெம்பர்ஷிப் இருப்பாங்க. அவங்க சேனல்லே போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்க மூலியமாகவே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து வர்றது வந்து வெறும் 100 பேர் தான். எத்தனை லட்சக்கணக்காக மில்லியன் பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்க சேனல்லே வர்றது வெறும் 100 பேர், 20 பேர், 50 பேர் தான் மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆகியிருப்பாங்க. அது யாருங்க இந்த காலத்தில் பணம் கட்டி யூடியூப்பில் வந்து அவங்கள பார்க்குறது வந்து இந்த காலத்தில் நடக்கக்கூடிய காலம் கிடையாது. இப்போ ரொம்ப ஸ்பீடாக போய்கிட்டு இருக்காங்க. எப்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபைனலாக வந்து மானிட்டைசேஷன் பண்ணி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நானே தான் மானிட்டைசேஷன் பண்ணேன், யாரோட ஹெல்ப்பும் இல்லை. நானே தான் மானிட்டைசேஷன் எப்படி பண்ணுறது என்னன்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன். எல்லாம் தான் இப்போ யூடியூப்லேயே வந்துடுது. எந்த டவுட்டாக இருந்தாலும் முதல்ல யூடியூப்பை தான் சர்ச் பண்ணி பார்க்குறோம். அதில் வந்து நான் சர்ச் பண்ணி நம்ம சேனலில் வந்து தரவாக ரிகவர் பண்ணி எதுவும் பிழைகள் இருக்கான்னு நல்லா ரிவ்யூ பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணி எனக்கு சில பேருக்கு 2 நாள் ஆகலாம், 3 நாள் ஆகலாம், 1 வாரம் ஆகலாம், 1 மாதம் வரைக்கும் அதில் வந்து இது கொடுத்துருப்பாங்க. ஆனால் எனக்கு ஒரே நாள் கூட சொல்ல முடியாது, ஒரே நைட்டில் மார்னிங் 12 மணிக்கெலாம் எனக்கு மெயில் வந்துருச்சு, உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து ஒரு யூடியூபராக
நம்மளுக்கு மெயினாக என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து அங்கே ரிவ்யூவில் செக் பண்ணுறது மெயின் தமிழில் செக் பண்ணுவாங்க. நம்ம வந்து யாரும் நம்ம வந்து காப்பிரைட்டை மாதிரி எடுத்து ஏதாச்சும் போட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தரவாக செக் பண்ணுவாங்க. இதில் வந்து நம்ம தண்ணியில் வந்து மெயினாக செக் பண்ணுறது. அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலோட பேனர். இப்போ உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆன் பண்ணி காட்டுறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் லோகோவை செக் பண்ணுவாங்க. நம்ம சேனலில் வேறு என்ன செக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லோகோ, பேனர், அதுக்கப்புறம் இதில் வந்து ரீசனாக போட்டிருக்க வீடியோ, அதுக்கப்புறம் எவ்வளோ பாப்புலராக உங்கள் வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்மளுக்கு வந்து தரவாக செக் பண்ணுவாங்க. என்னோட தன்மையில் பாருங்கள், ஒவ்வொரு தன்மையிலும் எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் ஒரு யூடியூப் சேனல் அங்கிற அந்த மாதிரி ஒரு சேனலுக்கு ஒருத்தான தன்மையில் தான் நானும் பண்ணியிருப்பேன். இது வந்து யார் மூலியமாக நான் பண்ணதில்லை, யார்ட்டையும் காசு கொடுத்து பண்ணதில்லை, என்னோட மொபைலில் நானாக பண்ணது தான். பாருங்கள், இதில் வந்து இந்த தன்மையில் ஃபுல்லாக நான் ரெடி பண்ணது. இதெல்லாம் பார்த்துட்டு ஓகேன்னு உடனே ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம பாப்புலர் வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 15K மேலே போயிடுச்சு. அது இப்போ போட்டது கிடையாது, ஒரு வருஷத்துக்கு முன்னூட்டி போட்டது. நம்ம ரியாத்தில் உள்ள இந்த ரியாலை பற்றி நான் பேசி போட்டது, அதில் வந்து 16,000 கிட்ட போச்சு. அதுக்கப்புறம் மணி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டேன். அது எப்படியும் ஒரு 14,000 கிட்ட போச்சு. அப்படி வியூஸ் போக போக என்னென்னா நான் ஊரில் போய் நிறைய கண்டென்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஊரில் போய் நிறைய விதமான கண்டென்ட்னா எப்படி எடுக்கணும், ஒரு ஹெல்ப்பிங் மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபரில் வந்து பார்ட்னர் நான் அவங்கள சொல்லி கூப்பிட்றேன். எதுக்காண்டு கூப்பிட்றேன்னா, நம்ம இந்த சேனலில் ஒரு மானிட்டேஷன் ஆகி இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மணியை வந்து நம்ம செலவு போக இப்போ ஒரு குத்து மதிப்பாக எடுத்துக்கிடுவோமே. இப்போ என்னோட சேனலில் ஒரு மாதத்துக்கான ரெவென்யூ எவ்வளோ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 10,000 வந்திருக்குன்னு நினைங்களேன். 10,000 7,000 நான் செலவுக்கு வச்சுக்கிட்டு, என்னோட செலவு, என்னோட ஃபேமிலியான செலவை நான் வச்சுக்கிட்டு, மிச்சம் 3,000 நான் வந்து இந்த கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் அந்த சேனலே உருவாக்குனது. நான் இதனால் வரைக்கும் யாருக்கிட்டையும் சொன்னது கிடையாது. ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் அவங்கள்ட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட தனிப்பட்ட இதனால் வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் என் ஃபேமிலியில் கூட சரி யாருக்கிட்டையும் சொன்னதில்லை. என்னோட சேனல் மானிட்டேஷன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து மந்த்லி நம்மளுக்கு அமௌண்ட் எவ்வளோ ஆட் ஆகுது, இந்த அமௌண்ட்டை வந்து நான் உங்கள்ட்ட காட்டிட்டு தான் பண்ணுவேன். இதையும் நம்ம ஒளி வரிமல் இல்லாமல் தான் நான் உங்கள்கிட்ட எல்லாம் ஓப்பனாக இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு போயிருந்தோம். நல்ல விதமான கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்னா நல்லா நம்மளுக்கு வியூஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஊழியில் தான் கொஞ்சம் நிப்பாட்டிட்டேன். 3 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறமும் நம்ம அந்த யூடியூப் சேனல் பற்றி நம்ம யோசிக்கலை, நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து சரி அப்படியே விட்டுறக்கூடாது, நம்மளுக்கு நல்ல சப்போர்ட்டர் இருக்காங்க, உங்கள் லவ் இருக்குது, நம்ம வந்து இந்த சான்ஸ் விட்டுறக்கூடாது, நிறைய பண்ணுவோம். இப்போ கடந்த 2 வருஷமாக வீடியோ போட்டு இப்போ ஃபைனலாக நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ஜெயிச்சு இந்த இடத்துல நிற்கிறோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னால் மாத்திரம் கிடையாது, உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் இல்லைன்னா அந்த இடத்துல நான் வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பேனான்னு தெரியாது. இன்னும் அமௌண்ட் வந்து எனக்கு இதில் வந்து பணம் எவ்வளோ சம்பாதிப்பேன்னு தெரியாது, பணம் வருமா வராதான்னு தெரியாது. என்ன ஒரு ஹாப்பி, இந்த இதில் பணம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய கஷ்டப்பட்டவங்களுக்கு செய்யணும், அந்த எண்ணத்தில் தான் நம்ம வந்து இந்த சேனல் ஆரம்பித்தது. அதனால் நம்ம வந்து இதில் கண்டிப்பாக நான் செய்கிறது உறுதி. நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ப்ரூஃபாகவே சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் ஈடாகாது. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. மேலும் நம்ம வீடியோவுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் மேலும் உயர்ந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது உங்கள் மூலியமாக எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம அவ்வளோ வசதி இருக்குன்னு, நானும் ஒரு மிடில் கிளாஸ் பையன்தான், நம்மள்கிட்ட அவ்வளோ வசதி ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு மிடில் கிளாஸ். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுதியில் வந்து நம்ம ஃபேமிலியை ரொட்டேன் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு தான் நம்ம சம்பாத்தியம் பண்ணுறோம். ஓஹோன்னெலாம் சம்பாத்தியம் பண்ணல. நம்ம காஸ்ட்லியான மொபைல் வாங்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்காண்டியவே நம்ம தாவி தமரான்னு சொல்லுவாங்க, அதில் தான் நம்ம அமௌண்ட்டை இது பண்ணி நம்ம இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ரெடி கேஷ் கொடுத்து அந்த மைக் பர்ச்சேஸ் பண்ணது. ஏன்னா நம்ம அதில் மொபைல்லையும் இஎம்ஐ போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இதுலேயும் நம்ம வாங்கினா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம இதை நம்ம ரெடி கேஷ் கொடுத்தே வாங்கி இப்போ இன்னும் ஒரு 2 மாதம் இருக்குது மொபைலுக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ ஆயிடலாம்.
ஏன்னா நம்ம இவ்வளோ கடன் வாங்கி இப்படி வீடியோ பண்ணணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுருந்தேன் ஓப்போவில் Reno 10 வச்சுருந்தேன். Reno 10ல் வீடியோ எடுக்கும்போது ரொம்ப இப்படி ஷேக் ஆகும். எனக்கே அந்த எடிட் பண்ணும்போது ரொம்ப இரிட்டேட் ஆகும். ஏன்டா இப்படி நல்லா பேசுகிற இடத்துலலாம் இப்படி ஷேக் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே இரிட்டேட் இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஐஃபோன் எடுக்கலாமான்னு பார்த்தேன். ஐஃபோனில் நம்மளுக்கு அவ்வளோ எடிட்டிங்க்கும் அந்த இதுக்கும் அவ்வளோ ஈஸியாக இருக்காது. வீடியோ கிளாரிட்டின்னு நல்லாயிருக்கும், ஆனால் எடிட்டிங் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐஃபோன் பக்கத்தில் நம்ம போகல. அதுக்கப்புறம் Samsung 24 Ultra நம்ம வாங்கணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. Samsung 24 Ultra நம்ம வாங்க போகிற இடத்துல நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்கப்புறம் Honor Magic 6 Pro லான்ச் ஆகிருந்துச்சு. அந்த ஃபோனை வாங்குறதுக்கு இதுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணி அதோட கேமரா எல்லாம் எப்படி நம்ம ஒரு யூடியூப்காண்டி எடுக்கும், இதோட வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது, அதோட கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கல எனக்கு ஹானர் ரொம்ப பிடிச்சிருச்சு. Honor Magic 6 Pro அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடியோலாம் போடுறது நல்லாவும் இருந்துச்சு, அவ்வளோ கிளியராகவும் இருந்துச்சு. நம்ம வீடியோவில் இந்த இடத்துல அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இல்லை. நம்ம கிளாரிட்டியில் சொல்கிறேன். நம்ம அதில் 8K வரைக்கும் எடுக்கலாம் சொன்னாங்க Samsung 24. நம்ம 8K வரைக்கும் வீடியோ எடிட் பண்ணி அந்த அளவுக்கு நம்மளுக்கு பொறுமை கிடையாது. ஏன்னா 4Kல எடிட் பண்ணுறதுக்கே வீடியோ தயங்குது. நம்ம இந்த மாதிரி சேனலில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு இது பண்ணுறோம், இதுக்கு ஒரு நல்ல மொபைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணது. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இந்த மொபைல் நல்லபடியாகவே போய்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு யூடியூபருக்கான ஒரு செட்டப் நம்ம பண்ணியாச்சு. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் மூலியமாக இன்னும் வளர்ச்சி அடைய உங்கள் அன்பையும் லவ்வை நீங்கள் தந்தால் போதும். இதுக்கு மேலே என்னோட நல்ல நல்ல கண்டென்ட்டாக சவுதிலையும் சரி, நம்ம இந்தியா தமிழ்நாட்டிலையும் சரி, நல்ல நல்ல கண்டென்ட்டாக உங்ககிட்ட நான் கொண்டு வரேன். எனக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் கொடுத்துக்கிட்டுருங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருப்போம். நிறைய பேர் மொபைலை பற்றி கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நான் அந்த மைக்கு வாங்கின அந்த அன்பாக்சிங் வீடியோ எங்களே நான் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் ப்ரோ நீங்கள் மொபைல் பற்றி இப்போ இது பண்ணுறீங்க, நீங்கள் வாங்கி அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. அவங்களுக்கு நான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகி அவங்களுக்கு நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். நம்ம இங்கேருந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்பிவிடணும்னா உங்களுக்கு இங்கேருந்து கொரியர் சார்ஜ் நான் இன்றைக்கி போய் விசாரித்தேன். என் ஃப்ரெண்டுக்கு வேணும்னு சொல்லி சொன்னாங்க 24 Ultra. அதை போய் விசாரிக்கையில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு 300 ரியால் கேட்டாங்க. இங்கேருந்து இந்தியாவுக்கு அனுப்புறது 300 ரியால்னால் எவ்வளோ ஆகுதுன்னா ஒரு 6500 கிட்ட வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஃப்ளைட்டில் போய் இறங்கினோன்னா நம்ம கஸ்டம்ஸ் மறிப்பாங்க. கஸ்டம்ஸ் மறித்து இந்த மொபைலுக்கு இந்த ப்ரைஸ்க்கு இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு பில்லு எல்லாம் நம்ம கொடுத்துட்டோன்னு வைங்களேன். அதுக்கு டேக்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அங்கே கஸ்டம் கிளைம் ஆகி உங்களுக்கு டெலிவரி ஆகும். ஏன்னா இவ்வளோ உங்களுக்கு ரிஸ்க் இருக்கும்போது நம்ம அவ்வளோக்குள்ளே ரிஸ்க் எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். என்னென்னு சொன்னோன்னா நம்ம உங்கள் ரிலேட்டிவ் யாரும் சவுதிலேயே சரி, துபாயிலேயே சரி, வேறு எங்கேயோ சரி, வேறு எந்த கண்ட்ரிலேயோ சரி, நல்ல ப்ரைஸ்க்கு நல்ல கம்மியாக கிடச்சிச்சின்னா அவங்கள விட்டு வாங்கிட்டு வர சொல்லுங்கள். யாரையும் இது மாதிரி நான் பணம் அனுப்பி வைக்கேன், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி யாரையும் நம்பாதீங்க. இந்த காலத்தில் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் என்னையே சரி, எதோ இருந்தாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச பணம், யாரையும் நம்பி நீங்கள் அந்த பணத்தை அனுப்பாதீங்க. ஏன்னா இந்த காலத்தில் நம்ம நல்லவங்க நினைப்போம், அவங்க நிறைய பிளான் பண்ணி நம்மளை சீட்டிங் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய. நம்ம அந்த அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது. அதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். யாருக்கும் எந்த விதமான பணத்தையும் நான் உங்களுக்கு வாங்கி தரேன், இந்த மாதிரி தரேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்பாங்க. யாருக்கும் நீங்கள் கொடுக்காதீங்க. இதுதான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஃபுல் மானிட்டேஷன் பண்ணுறதுக்கு வெறும் 900 ஹவர்ஸ் தான் வேணும். 900 ஹவர்ஸ் அது கூடிய சீக்கிரம் வரும்னு நினச்சேன். நான் இந்த இயருக்குள்ளே நான் ஃபுல் மானிட்டேஷன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கான ஒர்க்கும் நான் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் ஒரு 50 வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஷார்ட்ஸும் சரி, அதுக்கப்புறம் வீடியோவும் சரி, நிறைய போஸ்ட் பண்ணி நம்ம இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம சேனலில் எப்படியும் மானிட்டேஷன் பண்ணி நம்ம பணம் சம்பாதிக்கிறது இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்த அளவுக்கு ஓகே. பணம் இப்போ வருமா வராதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். இந்த இதுலேருந்து பணம் வந்துச்சுன்னா நம்ம நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு நோக்கம் தான் நம்மள்கிட்ட இருக்க தவிர இதில் நம்ம பணம் சம்பாதிச்சு ஆஹா ஓஹோன்னு ஆக போகிறது கிடையாது. ஏதோ நம்மளுக்கு நம்ம உழைப்புனால நம்மளுக்கு வர்ற பணத்தில் அதுலேருந்து ஒரு பங்கு அவங்களுக்கு கொடுப்போமேங்கிற ஒரு நல்ல காரணத்துக்காண்டி தான் நம்ம இந்த சேனலை உருவாக்குனது. இதை என்னோட முழுக்க என்னோட கருத்தாக தான் இருக்குமே தவிர யாரும் எனக்கு ஒரு ஐடியா தந்தோ ஒரு இது தந்தோ எனக்கு கிடையாது. சரி, இதுதான் என்னோட
ஃபுல் வீடியோ. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு ஒரு லைக் ஹார்ட் போட்டு விட்டுருங்க. நானும் ஹாப்பியாக வீடியோ எடுத்து உங்களுக்காண்டி நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ உங்கள் சப்போர்ட்டுக்கு. இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.